மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பெண்களுக்கு திருப்தி ஏற்படாத பிரச்சனைகள் இருக்கின்ற பாலியல் வாழ்க்கையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்ற போது இன்று நாங்கள் இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி, அதாவது பாலியல் கற்பனை அல்லது பாலியல் கற்பனை உலகம் அல்லது பாலியல் மாயாஜால உலகம் அதை பற்றி, அதாவது செக்ஷுவல் ஃபேண்டாசி என்று சொல்லுவோம், அதை பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்பில் பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஏழுமென்றால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 007477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்த உடனேயே அவருக்கு இந்த ஒரு கற்பனை உலகம் அவருடைய மூளையினுள்ளே தானாகவே விருத்தி அடைந்து கொண்டு வருகிறது. விருத்தி அடைந்து கொண்டு வருகிறது. ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அப்படியே அந்த கற்பனை உலகம் வந்து அவர்கள் இந்த ஏஜ் அட்டன், அதாவது அவர்கள் வயதுக்கு வந்த போது, அதாவது அது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு நாங்கள் வயதுக்கு வந்தவுடன் எவ்வாறு நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்? அவர்களுக்கு இந்த மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன் மாதம் ஏற்படுகிறது. ஆனால் அதே நிலைமை ஆணுக்கு நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. எனவே ஆணுக்கு எவ்வாறு அவர் பெரிய பிள்ளை ஆனார் என்று கண்டுபிடிக்க முடியும் என்றால், அதாவது அவருக்கு கொஞ்சம் அதாவது மயிர் முளைக்கின்ற, ரோமம் முளைக்கின்ற இடங்களில் மீசை வளருகிறது. இந்த 2 அக்குள் என்று சொல்லப்படுற இந்த இடங்களிலே மயிர் முளைக்கின்றது. அதே நேரத்திலே எங்களுடைய இந்த பியூபிக் ஏரியா என்று சொல்லப்படுகிற பாலியல் அந்த இனப்பெருக்க பகுதியிலே ஆண்குறியை சுற்றி மயிர் முளைக்கின்றது. அதே நேரத்திலே அவருடைய குரலானது இவ்வளவு காலம் ஒரு பெண்ணினுடைய குரல் போல இருந்தது, இப்போது கொஞ்சம் தடித்து வருகிறது. அதே நேரத்தில் இரவிலே அவருக்கு எமிஷன், இரவிலே ஆண்குறி தானாகவே விரைப்படைந்து விந்து வெளியேறக்கூடியதாக இருக்கும். இதுதான் ஒரு ஆண் வயதுக்கு வந்து விட்டார் என்பதை வெளியிலே காட்டுகின்ற, ஒரு ஆணுக்கு உணர்த்துகின்ற உணர்ச்சிகள். எனவே இந்த நேரத்திலே இருந்தே இருவருக்குமே, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இந்த மாயாஜால உலகம், அதாவது கற்பனை உலகம் வந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பிழை அல்ல. இதுதான் நாங்கள் முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இது ஒரு பிழையான ஒன்றென்று சொல்லி நாங்கள் ஒருபோதுமே எடுக்க முடியாது. உதாரணமாக பெண் பிள்ளைகளை பார்த்தால் அவர்கள் இந்த வயதுக்கு வந்தவுடன், இந்த ஏஜ் அட்டன் பண்ணினவுடன் என்ன நடைபெறும், எல்லாம் யோசிச்சு கொண்டு சிரிச்சு கொண்டு இருப்பார்கள். சில நேரத்தில் அவர்களுடைய எண்ணம் என்ன வேறு, நான் ஒரு ஜனாதிபதியுடைய மகனைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும், அல்லது பெரிய ஒரு வைத்தியரையோ பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருப்பவரையோ அல்லது பெரிய ஒரு பணக்காரனுடைய மகனைத்தான் நான், இதெல்லாம் சின்ன வயதில் இருந்து அந்த மாயாஜால கற்பனை உலகம் வந்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் ஆண்களுக்கும் அதே மாதிரி தான், நான் ஒரு பிரபலியமான ஒரு நடிகையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது பிரபலியமான ஒருவருடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கற்பனை உலகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே இது எங்களுக்கு வருகின்ற ஒரு எண்ணங்கள், அதாவது இதிலே ஒரு விதமான பிரச்சனையுமே கிடையாது. இது ஒரு சாதாரண நிலைமை. எனவே இந்த எண்ணங்கள் எங்களை உடலிலே வர மனதிலே வர உதாரணமாக இந்த எண்ணங்கள் நல்ல நன்மையை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், ஐயா அவர்கள் சொன்னார்கள், கற்பனை காணுங்கள், இமேஜினேஷன், அதாவது நான் அப்படி வருவேன் இப்படி வருவேன், ஒரு விஞ்ஞானியாவேன். அதே போல தான் இது, இந்த கற்பனை, இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி என்பது ஒரு பிரயோசனமற்றது அல்ல, நன்மை பயக்கக்கூடியது. ஆனால் எந்த நிலைமைகளிலே இது பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது என்பதை இது நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக, இந்த கற்பனை உலகம், இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியானது
இமோஷனல் டிசைர்ஸ், அதாவது மன எண்ணத்தை, மனதுக்கு இருக்கிற மனதினுடைய ஃபீலிங்ஸ் என்று சொல்லும் உணர்ச்சிகளை வெளியிலே கொண்டு வர ஒன்றாக இருக்கிறது. அது மிகவும் முக்கியம். தன்னுடைய மனதிலே இருக்கின்ற நிகழ்ச்சிகளை, எண்ணங்களை, இமோஷனலை, உணர்ச்சிகளை ஒரு வெளியிலே கொண்டு வரக்கூடிய ஒன்றாக. உதாரணமாக சாதாரணமாக ஒரு பெரிய ஒரு ஜனாதிபதி மகனையோ திருமணம் முடிக்க முடியாது. ஆனால் இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி உலகத்தில் போய் அவர் அந்த கற்பனை, அந்த மாயாஜால உலகத்திலே அப்படி அவர் செய்கிறார். அதுதான் இங்கே இருப்பது. எனவே இமோஷனல் டிசைர். ரெண்டாவதாக அவருக்கு புதிய ஒரு அனுபவம் ஏற்படுகிறது, நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக இது என்ன செய்கிறது என்றால் எங்களை அப்படியே கட்டுப்படுத்துகிறது. உதாரணமாக நான் கற்பனை ஆகிறேன், நான் ஒரு பெரிய ஒரு வைத்தியராகவோ, ஒரு பொறியியலாளராகவோ, ஒரு கணக்கியலாளராகவோ நான் வர வேண்டும் என்று சொல்லி, இவையெல்லாம் என்ன செய்கிறது, அந்த பாதையை நோக்கி அந்த பையனோ பெண்ணோ செல்வதற்கு இது உதவுகிறது. எனவே இவையெல்லாம் அதாவது மிகவும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில். ஆனால் இது என்ன நடைபெறுகிறது என்றால், இந்த செக்ஷுவல் டிசையர்ஸ் வந்த பிற்பாடு அவைதான் உண்மை என்று நம்புகிற போதுதான் ஒரு பாரதூரமான பிரச்சனை ஏற்படுகிறது. இவ்வளவு காலம் எங்களுடைய உலகத்திலே ஒரு 20 வருடம், 20-30 வருடங்களுக்குள்ளுக்குள்ளே முந்தைய காலங்களில் எல்லா ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள். அவருக்கு இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியானது தாங்களே கற்பனை பண்ணி ஒரு உலகத்திலே அவர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போது என்ன, இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியை என்ன பெரிய பாதிக்கிறது, இந்த ஃபோன்களும் இந்த கம்ப்யூட்டர்களும் இந்த இணையதளங்களும் பாதித்து இந்த போர்ன் ஃபில்ம்ஸ், அதாவது இந்த செக்ஷுவல் ஃபில்ம், பாலியல் படங்களிலே வருகின்ற காட்டப்படுகின்றவை எல்லாம் இவருக்கு ஒரு செக்ஷுவல் ஃபேண்டாசியாக மாறிவிடுகிறது. இதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நான் என்னுடைய இந்த மருத்துவ வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். சில பொடியங்கள் ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு, பாடசாலை மாணவியை கூட்டிக் கொண்டு போய் இதெல்லாம் என்ன நீங்கள் காண்பீர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற நாங்கள் இதை எங்களுடைய இந்த போர்ன் ஃபிலிம்ஸ்லே பார்த்தோம். எனவே இந்த கால பகுதிகளிலே இந்த மனிதனுடைய வாழ்க்கையை, இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியை, இந்த போர்ன் ஃபிலிம்ஸ், பாலியல் திரைப்படங்கள் மிகுந்த ஒரு பாரதூரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியிலே இந்த போர்ன் படங்கள் எல்லாம் வந்து இருக்கின்ற போது, பாலியல் படங்கள் வந்து இருக்கின்ற போது அவர்கள் என்ன நினைப்பார்கள், இந்த சின்ன பையங்கள் சொல்ல பெரியவர்கள் கூட 60 வயசு 70 வயசு உடையவர்கள் கூட என்ன தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். டாக்டர், நான் ஒரு செக்ஸ் ஃபில்மை பார்த்தேன், அவர் தன்னுடைய வயது போன ஒரு கிழவன் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடன் 1 மணித்தியாலும் 1.5 மணித்தியாலும் இருக்கிறார், என்னாலும் முடியவில்லை. பாருங்கள் எவ்வாறு வயது போனவரை இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி இந்த படங்களிலே காட்டப்படுவது பாதித்திருக்கிறது என்று சொல்லி. எனவே என்ன பிரச்சனை நடைபெறுது, இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு ஆரோக்கியமானது, அது ஒரு பாரதூரமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் எந்த நிலையிலே அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி நாங்கள் பிறகு பார்க்கலாம். எனவே நீங்கள் கேட்கலாம், இந்த செக்ஸ் ஃபில்ம்ஸ் பார்ப்பது பிழையா தவறா, அதை தீர்மானிப்பது நான் அல்ல. எனக்கு ஒரு விதமான அதிகாரமும் உரிமையும் கிடையாது இன்னொரு நபர் இந்த போர்ன் ஃபில்மை பார்ப்பதை தடை செய்ய. ஆனால் அதை தன்னுடைய ரியலிஸ்டிக் லைஃப், தன்னுடைய உண்மையான வாழ்க்கையிலே புகுத்துகின்ற போதுதான் பெரிய பிரச்சனை. எனவே உங்களுக்கு தெரியும், எனக்கு பல பேரை தெரியும், அவர்கள் பல பேர் பாலியல் தொழிலாளிகளுடன் சென்று பாலியல் உறவை வைத்துக் கொள்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு நிலைமை, இப்போது நார்மல் திங். சரி, ஆனால் அந்த பாலியல் தொழிலாளி எவ்வாறு அந்த ஆணுடன் இருந்தாரோ அதை திருமணம் முடித்த பிற்பாடு தன்னுடைய மனைவியிடம் எதிர்பார்த்தார் என்றால் அங்கு பெரிய ஒரு பாரிய பிளவு அந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட போடுறது. இதுதான் பிரச்சனை. நீங்கள் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடையோ அல்லது உங்களுடைய பாலியல் தொழிலாளியோட செக்ஷுவல் ஒர்க்கரோடு நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் அதே வீட்டிலே உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் அப்படிப்பட்ட தொடர்பினை ஏற்படுத்துகின்ற போது பாரதூரமான பாதிப்பு ஏற்படும். அண்மையில் நான் கண்ட விடயம் என்ன, ஒரு பெண் வந்து சொன்னால், டாக்டர், என்னுடைய கணவர் எப்போதும் என்னுடைய மலவாசல்கூடாக பாலியல் உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். எனக்கு தெரியும் அவர் நிச்சயமாக ஒரு போர்ன் ஃபில்மிலே பார்த்துருக்கிறார் அல்லது ஒரு பாலியல் தொழில் செய்திருக்கிறார். அதே மலவாசல் வழியாக பாலியல் உறவை வீட்டுக்களை மனைவியில் இருக்கின்ற போது அங்கு ஒரு பாரதூரமான பிளவு ஏற்படுகிறது. எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.